நம்ம ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் நல்ல பலனையும் சுகத்தையும் கர்த்தர் தந்தருள்வார். அல்லேலூயா. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம திருப்புவோம். சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்புவோம். 4வது வசனத்தை வாசித்துருங்க. ஆமென். பிரதர் வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். யார் வாசிங்க? வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். உற்சாகமாய் வாசிக்க உதவின எல்லாம் உட்பட்டீங்க. உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம். வசனங்களை சொல்லும் போது அப்படிதான் ஒருவருக்கு முந்தி என்ன செய்யணும்? வாசிக்கணும். அந்த போட்டி இருக்கணும் வசனம் வாசிப்பதற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு. எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சியா. உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு என்ன செய்வார்? அருள் செய்வார். இருதயத்திலே நம்ம எதெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அருளுகிறவராக இருக்கிறார், தருகிறவராக இருக்கிறார். இருதயத்தின் வேண்டுதலை எவ்வளவு வேண்டுதல், எவ்வளவு ஜெபங்கள், மன்றாட்டுகள், பரிந்து பேசுதல், எவ்வளவு ஜெபங்களை நம்ம ஏறெடுத்திருக்கிறோம். கண்ணீரோடு, உபவாசத்தோடு, துக்கத்தோடு, அழுகையோடு, இப்படி தெய்வ சமூகத்திலே அமர்ந்து நம்முடைய இருதயத்தை ஊற்றி நம்ம ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் பதிலை நமக்கு தந்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அநேகம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணும்? மனமகிழ்ச்சியா இருக்கும் போது நம்முடைய வேண்டுதலை அவர் நமக்கு என்ன செய்கிறார்? அருள் செய்கிறவராக இருக்கிறார். அப்ப கர்த்தரிடத்துல ஒரு நாள் நம்ம துக்கமாகவோ அல்லது முறுமுறுத்துக் கொண்டு அவிசுவாசத்தோடு நாம் இருப்பது அவருக்கு பிரியம் அல்ல. அதை ஆண்டவர் விரும்புவதும் அல்ல. கர்த்தரை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்து, அவருடைய பிரசனத்தை குறித்து, அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் ராஜ்யத்தின் திட்டங்களை குறித்தும் அறிந்தவர்களாகிய நாம் அவரிடத்தில் எப்போதும் எந்த ஒரு நாள் மகிழ்ச்சியா இருந்தது அல்ல. எப்போதும் எப்படி இருக்கணும்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காலவெளியில் அப்படி ஒரு மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தில் இல்லை என்றால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவைகளை ஆண்டவர் சம்பூர்ணமாய் தருவாராக. ஒருவேளை நாம் பெற்றிருந்தோமானால் அவைகளையும் கர்த்தரை இன்றைக்கு நிரம்ப செய்வாராக, நிரம்பி வழியை செய்வாராக. துக்கங்களை, வேதனைகளை, சஞ்சலங்களை, திகைப்புகளை, பயத்தை உண்டு பண்ணுகிற எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக. சொல்லுங்க. எதனாலே நம்முடைய மகிழ்ச்சி பறிக்கப்படுகிறதோ அந்த சூழ்நிலைகள் கர்த்தர் நம்மளை விட்டு அகற்றுவாராக. ஒரே ஒரு வாழ்க்கை இந்த பூமியின் வாழ்விலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்விலே எத்தனையோ தேவைகள், பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் அவற்றின் நடுவிலே நமக்கு தந்த கர்த்தருடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை ஒரு நாளும், ஒரு காலம் அல்லது எவருக்காகவும் நாம் இழந்து விடவே கூடாது. கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதுவே நமக்கு எப்படி இருக்கிறது? பலனா இருக்கிறது. அதுவே நமக்கு ஒரு புஷ்டியாக இருக்கிறது. அதுவே நமக்கு சத்தாக இருக்கிறது. அதுவே நமக்கு எதிர்காலத்தின் நம்பிக்கையாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு நாள் துக்கத்தோடு இருப்பது கர்த்தருடைய விருப்பமே அல்ல. நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. மனமகிழ்ச்சியோடு கூட நாம் காணப்பட வேண்டும். எப்படி அந்த மனமகிழ்ச்சியை நாம் பெற்றுக் கொள்வது? ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிற இந்த வாழ்விலே எந்த ஒரு காரியமும் நமக்கு வேதனைகளையும் துக்கத்தையும் தேவைகளை குறித்த பாரங்கள் வரும் பொழுது கவலைகளும் நம்மளை வந்து நிரப்புவதற்கு நாம் இடம் கொடுத்து விடாதபடி அவையெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவர் யெகோவா ஈரே, என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். என் தேவைகள் எல்லாம்
எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆகையினாலே இந்த தேவையை குறித்து, இந்த விளைவினங்களை குறித்து, இந்த பிரச்சனைகளை குறித்து நான் கலங்க மாட்டேன். என்னுடைய சந்தோஷம், கர்த்தர் கொடுத்திருக்கிற மன மகிழ்ச்சி, அவரிடத்தில் நான் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையின் மகிழ்ச்சி ஒரு நாளும் என்னை விட்டு விலகாதபடி கர்த்தர் எனக்கு காத்துக்கொள்ள கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து பாருங்க, கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருந்து பாருங்க. ஒரு நாளும் சத்துரு நம்மை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அந்த சிரித்த முகம், ஆமென், அந்த மன மகிழ்ச்சி எப்படி நமக்குள்ளே வருகிறது, அதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். சங்கீதம் 102 சொல்லுகிறது, 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய. வாசிங்க. மகிழ்ச்சியோடு என்ன செய்யுங்க? ஆராதனை செய்ய. அப்ப ஆராதிக்கும் பொழுது, தேவனுக்கு மகிமை செலுத்தும் பொழுது, தேவனை ஆராதிக்க வேண்டிய நேரத்தை அவருக்கு நாம் கொடுத்து அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகிழ்ச்சி குறைவில்லாமல் நம்முடைய இருதயத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆராதிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? மகிழ்ச்சி உண்டு. ஆமென். விசுவாசிக்கிறோமா? ஆராதனை செய்யவில்லை என்றால் நம்முடைய இருதயத்திலே இருளும் வேதனைகளும் தேவைகளை குறித்த பயமும் எதிர்காலத்தை நிகழ்காலத்தை குறித்ததானே பயமும் நம்மை நிரப்பிவிடும். ஐயோ, இந்த காரியங்களுக்காக என்ன செய்வது? நாளைக்கு இந்த நபரை நான் சந்திக்கணுமே, இந்த பிரச்சனைக்கு நான் என்ன பதிலை அவரிடத்திலே சொல்லுவது, நாளைக்கு நான் என் தேவைகளை எப்படி நான் பார்த்துக் கொள்வேன் என்ற கலக்கம் நம்முடைய இருதயத்தை நிரப்பிவிடும். ஆராதித்தோம் என்றால் இவை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். ஆமென். என் தேவன் இந்த தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். நாம் நாளைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை, நாம் நாளைக்கு சந்திக்கக்கூடிய நபர்களை, அது யாராயிருந்தாலும் அவர்களிடத்திலே கர்த்தர் பேசுவார், தயவை எனக்கு தருவார். அது நிமித்தம் எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை நான் இழந்து விடாதபடி மறுபடியும் நான் அந்த மகிழ்ச்சியினால் நிரம்பத்தக்கதாக இந்த சூழ்நிலைகளை எல்லாம் ஆளுகை செய்கிற தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று நாம் அறிக்கை பண்ணி கர்த்தரை ஆராதித்தார். அல்லேலூயா. அந்த நாளிலே நீங்கள் காலமே எழும்பி தேவனோடு உறவாடி தேவனை ஆராதித்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும் பொழுது அர்ப்பணித்து தேவனுடைய மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதிக்க ஆராதிக்க, துதிக்க துதிக்க மகிழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும். அது காலை நேர துதிகள் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப விலையேறப்பெற்றது. காலை நேரம் ரொம்ப விலையேறப்பெற்றதான். பகல் நேரங்களை காட்டிலும் காலை நேரங்கள் ரொம்ப அமைதியான நேரம். யாரும் எழும்புவதற்கு முன்பதாக, நம்ம நேசிக்கிறவர்கள், நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக எழும்பி காலையில நீங்க குறைந்தது 5 மணிக்காவது என்ன செஞ்சிடணும்? எழும்பி விடணும். அதை விட தாமதமா எழும்புவதெல்லாம் அதிகாலை கிடையாது. எத்தனை மணிக்கு எழும்பணும்? குறைந்தது 5 மணிக்கா, அதுக்கு முன்பாக நீங்க நம்ம எழுப்ப வேண்டும். என்னால முடியல என்று சொல்லுகிறவர்கள் 5 மணிக்காவது எழுந்து அதிகாலையிலே அந்த காலை நேரத்திலே கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் பொழுது, கர்த்தரை பாடி ஆராதிக்கும் பொழுது, வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆமென். அதான் பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன். இதை அவர் சொல்லும் பொழுது எங்க இருந்து சொல்லுகிறார் தெரியுமா? ஒரு பெரிய வசதியான இடத்துல இருந்து அவர் சொல்லல, எல்லாம் அனுகூலமா இருக்கும் பொழுது சொல்லல. பிலிப்பு அந்த சபையிலே அந்த நிருபத்தை அவர் எழுதும் போது சிறைச்சாலையிலே இருக்கிறார். சிறைச்சாலையிலே சுவிசேஷ நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறார். அவரை கொண்டு சிறையில போட்டு விட்டாங்க. இவன் இவ்விதமா இயேசுவை அறிவிக்கிறான். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அநேகர் சந்தோஷமாகிறார்கள், அநேகர் கவலைகள் நீக்கப்படுகிறது என்ற செய்தி தேசம் எங்கும் பரவுகிறது. திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை சோதரிக்கிறார்கள் என்ற செய்தி போகும் பொழுது பவுலை பிடித்து சிறையிலே போடுகிறார்கள். சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுதும் அங்கு இருக்கிற மக்களுக்கும் ஆண்டவருடைய மகிழ்ச்சியின் நற்செய்தியை சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்திலும் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருப்பது, இங்குள்ள மக்கள் ஆண்டவருடைய
நற்செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினாலே நான் வெளியே இருந்தாலும் சந்தோஷம், உள்ளே இருந்தாலும் சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் சொல்றாரு, அவர் கவலைப்படவே இல்லை. ஆண்டவர் என்னை கொண்டு வந்து இந்த சிறையில போட்டு விட்டாரே, அதை ஏன் அனுமதித்தார் என்று முறுமுறுத்துக் கொண்டிருக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் விசுவாசிகளை தைரியப்படுத்துகிறார். நீங்கள் கர்த்தருக்குள்ளே எப்படி இருங்க? சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே நாம் பெறுகிற மற்றவர்கள் மூலமாக வருகிற சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் கொஞ்ச நேரம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது, அப்புறம் நம்மை விட்டு போய்விடுகிறது. ஆனால் தேவன் தருகிற மகிழ்ச்சி, அவருடைய வார்த்தை மூலமாய் வருகிற மகிழ்ச்சி, ஆராதிக்கிற மூலமாய் வருகிற சந்தோஷம் பாத்தீங்களா, அது என்றைக்குமே குறைவதில்லை. ஹல்லேலூயா. நாம் சரியாக தேவ சமூகத்தில் இருந்தால் அந்த மகிழ்ச்சி நிலைமை கொண்டேதான் இருக்கும். ஆமென். சந்தோஷமா இருந்து பாருங்க, நோய்கள் விலகும். ஆமென், ஹல்லேலூயா. பலன் நமக்கு உண்டாகும். எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. உணவை குறித்தோ, உடையை குறித்தோ, இருப்பிடங்களை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, எதிர்காலங்களை குறித்தோ, அல்லது எந்த சூழலை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை, நம்ம செய்ய வேண்டிய பொறுப்புகளை, நமக்கு என்னென்ன காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்யும்படியாக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாரோ அவைகளை உண்மையும் உத்தமத்தோடு நாம் செய்யும் பொழுது, கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும் பொழுது, இந்த மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தை விட்டு விலகுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுது சந்தோஷம் உண்டாகிறது. ஆமென். ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்னை ஆண்டவர் மீட்டெடுத்தார், என்னை அபிஷேகித்தார், அவர் எனக்கு நல்ல மேய்ப்பர் அப்படின்னு உணர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். பாத்தீங்களா, அந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்துக்குள் அப்படியே இறங்கி வருகிறது. பணிபோம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய மனதின் துக்கம் இன்றைக்கு என்ன? எதனாலே நீங்க துக்கப்பட்டிருக்கிறீங்க? எந்த சூழ்நிலை உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறது? யாருனாலே நீங்கள் சமாதானத்தை இழந்து தவிக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு அவரிடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க ஆண்டுடைய மகிழ்ச்சி நம்ம நிரப்பிக் கொண்டே இருக்கும். ஆமென். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமா என்ன செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 37:14 சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் என்ன சுதந்தரித்து, பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் என்ன செய்வார்கள்? மனமகிழ்ச்சியாயிருப்பார். சாந்த குணம் நமக்குள்ளே வரும் பொழுது, தேவனுடைய சுபாவம் நமக்குள்ளே வரும் பொழுது, ஒருவேளை நம்மிடத்துல இல்லை என்றால், ஆண்டவரே எனக்குள்ளே உம்மை போல அந்த அன்பும் சாந்தமும் உள்ள அந்த கிருபை எனக்கு தாங்க என்று நாம் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது, இருதயத்தின் வேண்டுதலை நமக்கு என்ன செய்கிறார்கள்? நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து சமாதானத்தை பெற்று மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். இன்னைக்கு சாந்த குணம் நமக்குள்ளே இருக்கிறதா? இல்ல எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன காரியத்துக்கு கூட, என்ன ஒரு சிறு குழந்தைகிட்ட கூட என்னால சமாதானமா இருக்க முடியல, ஒரு சின்ன காரியத்துல கூட நான் என்ன பொறுமையா இருக்க முடியல, என் சமாதானத்தை இழந்து விடுகிறேன் என்று நினைக்கிறீங்களா? கர்த்தரிடத்துல இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரிடத்தில் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆண்டவரே எனக்கு அந்த சாந்த குணத்தை தாங்க ஆண்டவரே. இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்று கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர் சாந்த சொருபியாய் இருக்கிறார். அவர் அன்பின் இரட்சகராய் இருக்கிறார். சிலுவையை நோக்கி பாருங்கள். எனக்கு பொறுமை இல்லை, சாந்தம் இல்லை என்று நினைக்கிறவர்கள் அந்த குணத்தை இயேசு சிலுவையிலே நமக்காக பார்க்கும்படியாய் தன்னை அர்ப்பணித்து இருக்கிறார். வையப்படும் போது வயவில்லை, காரி துப்பும் பொழுது என்ன செய்யல? அவர் துப்பல, எதிர்த்து பேசல. அவரை நிந்தித்த பொழுதும் அவர் சாந்தமா இருந்தார். அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? பிதாவே அவர்களை மன்னிங்கப்பா, தாங்கள் செய்வது இன்னதென்று அந்த ஒரு சாந்தம். அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாய நமக்கு, ஆராதிக்கிற பிள்ளைகளாய நமக்கு ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். சாந்த குணம் உள்ளே வரும் பொழுது சமாதானம், மகிழ்ச்சி, இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை, பலனை, பொருளாதாரங்களை,
தேவ கிருபையை, மனித தயவை ஆண்டவர் நமக்கு பல மடங்கு ஆண்டவர் தந்து விடுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அதை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரை சார்ந்த குணத்தினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. எதிர்பாளரிடத்திலே நம்மளோடு இருக்கிறவர் கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவுகள், வேலை ஸ்தலங்கள், மேல் அதிகாரிகள், எல்லாவற்றிலும் யாரை நம்ம பார்த்தாலும், நம்ம கோபப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும், திட்டக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும், பொறுமையோடு கூட சாந்தத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய அன்பு நமக்குள்ளே வரும் பொழுது, அந்த சுபாவம் நமக்குள்ளே வேறொன்றும் பொழுது, நம்ம இடத்துல இருக்கிற பொறுமை இழக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி அன்பினால் அந்த இருதயத்தை நிரப்புகிறார். அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் மிகுந்த சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். நீங்க மனமகிழ்ச்சியா இல்லை என்றால் காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இன்னும் கோபமும் எரிச்சலும் பலவிதமான கசப்புகளும் உடைய இருதயத்தில் இருக்கிறது. என்ன தீமை செஞ்சாலும், என்ன நிந்தித்தாலும், நமக்கு விரோதமா என்ன பேசியிருந்தாலும் மன்னிங்க. மன்னிக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற கசப்புகள், அவர்களை பற்றி இருக்கிற கசப்புகள் வெளியேறி தேவனுடைய மகிழ்ச்சி இருதயத்தை நிரப்பும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் இவ்வளவு சந்தோஷமா இருப்பதற்கு காரணம் எல்லாம் உடைய பாதத்திலே சொல்லிவிடுகிறோம். ஆண்டவரே, எல்லாம் பொறுமையா இருப்பது, அவரை நோக்கி பார்ப்பது. ஆமென். சாந்த குணம். ஆமென். இயேசு நமக்கு அதை தருகிறார். எப்படி தருகிறார்? அவரை ஆராதிக்கும் பொழுது. ஆமென். அவரை துதிக்கும் பொழுது, அவரிடத்திலே மன்றாடும் பொழுது கர்த்தர் நமக்கு தந்தருளுகிறவராய் இருக்கிறார். உன்னத பாட்டு 7:6 வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 7:6 வாசிங்க. உன்னத பாட்டு 7:6. மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, இனி எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள், நீ எவ்வளவு இன்பம் உள்ளவர். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. இது மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவராய் இயேசு நம்முடைய மணவாளனாய் இருக்கிறார். மணவாட்டியாகி நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமே, நீ எவ்வளவு இன்பமானவர். மறுபடியும் வாசிங்க. மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. ஹல்லேலூயா. இந்த குரலை நம்ம இல்லங்களை கேட்க முடிகிறதா? நம்முடைய உறவுக்குள்ளே, கணவன், மனைவி, பிள்ளைகள் உறவுக்குள்ளே, உறவுகளுக்குள்ளே, திருச்சபைக்குள்ளே கேட்க முடியும். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இயேசு நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், மனமகிழ்ச்சியை கொடுக்கிற என் பிரியமே, என் ஜனமே, என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே. நம் நிமித்தம் ஆண்டவருக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆமென். எப்போது? அவரை ஆராதிக்கும் பொழுது, அவர் சித்தம் செய்யும் பொழுது, அவருடைய சுபாவத்தை பெற்று அவரை போல நாம் இந்த பூமியில பிரகாசிக்கும் பொழுது நம்மை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். அவருடைய இருதயம் மனமகிழ்ச்சி ஆகிறது. ஆமென். ஆண்டவரை நாம் சந்தோஷப்படுத்த முடியுமா? நிச்சயம் முடியும். எப்படி? நம்முடைய கிரியைகளாலே. ஆமென். நம்மை மனமகிழ்ச்சி ஆக்கிற ஆண்டவர், அவரும் நம்மை குறித்து ஒரு பாரத்தோடு கூட இருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது, நாம் அவர் சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது, நாம் அவருடைய சுபாவத்தை பெற்று இந்த பூமியில் அநேகருக்கு அவரை போல நாம் வாழ்ந்து காட்டும் பொழுது நம்மை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதான் கர்த்தர் நம்மை குறித்து இன்றைக்கு விரும்புகிறவராய் இருக்கிறார். மனமகிழ்ச்சி, முகமலர்ச்சி என்ன செய்யும்? தரும். மனமகிழ்ச்சி நல்ல அப்சோதம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. குறித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 15:13, நீதிமொழிகள் 17:22 வசனங்களிலே மனமகிழ்ச்சி நல்ல அப்சோதமாக முகமலர்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 119, 174 வாசிக்கிறோம். மனமகிழ்ச்சி அடுத்து எப்படி நம்ம இடத்துல வருகிறது? வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். இந்த வேதம் என் மனமகிழ்ச்சி. எத்தனை பேர் இன்றைக்கு காலையில வேதத்தை வாசிச்சீங்க? இந்த கரங்கள் எடுங்க பார்க்கலாம். இந்த பரிசுத்த வேதத்தை எத்தனை பேர் இன்றைக்கு அதிகாலையில ஜெபித்து எத்தனை பேர் வாசித்தீங்க? இவர் சொல்றாரு, உடைய வேதம் என் மனமகிழ்ச்சி.
அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடத்திலே பொருள்கள் குறைவாய் இருக்கலாம், நம்ம நேசிக்கிறவர்கள் குறைவாய் இருக்கலாம், ஆனால் வேத வசனம் குறையவில்லை. அல்லேலூயா. பைபிள் எல்லாரும் வச்சிருக்கீங்கல்ல? எல்லாருடைய கரங்கள் இருக்கிறதை காட்டுங்க. இந்த வேதம் என் மனமகிழ்ச்சி. ஆமென். உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி ஆகிறது. கர்த்தருடைய வேத வார்த்தைகள், வசனங்கள் நம்முடைய கவலைகளை போக்கி மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. இந்த மகிழ்ச்சியை கொடுக்கிற வார்த்தையை நாம் இன்றைக்கு வாசித்து இருக்கிறோமா? இல்ல நேற்று தினத்திலே வாசித்தோமா? இனிமே நான் வாசிப்பேன் என்று நாம் தீர்மானிக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனங்களை வாசிக்க தெரியாதவர்கள் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தையை வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தர் எனக்காக யாவையும். இப்படி எத்தனையோ வசனங்களை கேட்கிறீங்க, அந்த கேட்கிற வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அது நமக்கு மனமகிழ்ச்சியை கொண்டு வரும், அது நம்முடைய துயரத்தை போக்கிவிடும். நம்முடைய வேதம் எனக்கு எப்படி இருக்கிறது? மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. 119 சங்கீதம் 143 119 70 வசனம், 2 வசனங்களை வாசிங்க. உம்முடைய கற்பனைகள் என்னுடைய மனமகிழ்ச்சி. இக்கட்டு என்னை பிடித்தது, பயம் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை நான் வாசித்த பொழுது உம்முடைய கற்பனைகள் எனக்கு எப்படி இருக்கிறது? மனமகிழ்ச்சியா இருக்கிறது. அது 70 வசனம், கொளுத்திருக்கிறது. நானோ, சொல்லுங்க, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறது. பணம் இருந்தால் தான் மகிழ்ச்சி. என்ன எத்தனையோ காரியங்கள் நம்ம இடத்துல இல்லைன்னா சோர்ந்து போய், ஐயோ எனக்கு அது இல்லையே, நான் விரும்பினது கிடைக்கவில்லையே, விரும்பின வாழ்வு கிடைக்கவில்லையே, என் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று நாம எண்ணிவிடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை, உடைய வேதம் எனக்கு எப்படி இருக்கிறது? மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது. கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் மனமகிழ்ச்சிக்குரிய வார்த்தைகளை. இதை தேடி வாசிக்கிறோமா? அல்லேலூயா. பொறுமையாய் வாசிக்கிறோமா? உபவாசத்தோடு வாசித்திருக்கிறோமா? கண்ணீரோடு வாசித்திருக்கிறோமா? எத்தனை பேர் பைபிளை முழங்கால நின்று வாசிக்கிறீங்க? முழங்கால நின்று வாசிச்ச அனுபவம் இருக்கா? முழங்கால நின்று வாசி பாருங்க, மிகுந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. சிலர் யோசிக்கிறோம், சாதாரணமாக உட்கார்ந்து வாசிக்கலாம் பாஸ்டர். நீங்க முழங்கால நின்று வாசிப்பது, நீங்கள் உட்கார்ந்து வாசித்தாலும் சரி, நின்று கொண்டு வாசித்தாலும் சரி, முழங்கால நின்று வாசித்து பாருங்கள், மிகுந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார். அவருடைய வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. கடைசியாக அப்போஸ்தலர் 16:34 வாசிக்கிறோம். 16:34 வசனத்தை வாசிங்க. அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். இங்கு சிறைச்சாலைக்காரனுடைய அனுபவத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அங்கு அவர்கள் பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு துலமரத்திலே மாட்டப்பட்டு ரத்தம் சிந்தும் பொழுது ஆண்டவரிடத்தில் மகிழ்ச்சியோடு கூட, ஆண்டவரே இது அனுமதித்தீங்களே அப்பா, உங்க நாமத்தை சொன்னதுனால எங்களை இப்படி அடிச்சு உபத்திரப்பட்டு போட்டிருக்காங்க, நீ நல்லவர் என்று சொல்லி அவர்கள் கைகளும் கால்களும் தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கிறது. ரத்தம் வடிகிறது. நடுராத்திரியிலே அவர்கள் வேதனைப்படாதபடி பாடி துதிக்கிறாங்க. அல்லேலூயா. சிறைச்சாலையின் கதவுகள், அஸ்திபாரங்கள் அசைகிறது, அவருடைய கட்டுகள் கலண்டு போகிறது. அப்பொழுது அவர்களை காக்க இருந்த சிறைச்சாலை காவல்காரன் ஓடி போய், ஐயோ இதெல்லாம் நடக்குது, நம்ம காக்க வைத்திருந்தவர்கள், பூட்டி வைத்திருந்தவர்கள் ஓடி போயிட்டாங்க பாருக்கு, இனி நம்ம என்ன பதில் சொல்வது என்று சொல்லி அவன் தன்னை மாய்த்துக் கொள்வதற்கு ஓடும் பொழுது பவுல் அங்கே கூப்பிடுகிறார், உனக்கு கேடு ஒன்றும் செய்து கொள்ளாது, நாம இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது அவன் ஓடி வந்து, ஆண்டவன்மாரே நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவர்கள் சொல்லுகிறார், இயேசுவை விசுவாசின் வீட்டார் நீ என்ன செய்ய ரட்சிக்கப்படுவீர்கள். அவர்கள் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போகிறான். அவர்களுடைய காயங்களை எல்லாம் கழுவுகிறான், எண்ணெய் பூசுகிறான், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறான். அவன் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறான். அல்லேலூயா. கீழே வாசிக்கிறோம், தன் வீட்டார் அனைவரோடு கூட அவன் மனமகிழ்ச்சியா இருந்தான்.
அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிறத அப்படியே செய்யும் பொழுது மகிழ்ச்சி நம்முடைய இதயத்தை நிரப்புகிறது. அல்லேலூயா. ஞானஸ்நானம் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது, அவரோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் பொழுது, உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படும் பொழுது மன மகிழ்ச்சி நம்முடைய இதயத்தை நிரப்புகிறது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை நிரப்புகிறது. இது ஆண்டவர் நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். பெற்றுக்கொண்ட அனைவருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை இந்த சத்தியத்தை ஒப்பு கொடுக்காத மக்கள் இருப்பீர்கள், ஆனால் இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய பாரம்பரியங்களை விட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறபடி நீங்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுவீர்களானால் மிகுந்த மனமகிழ்ச்சி உங்களுக்கும் குடும்பத்திற்கும் உண்டாகும். ஆமென். தன் வீட்டார் அனைவரோடு கூட எப்படி இருந்தான்? மனமகிழ்ச்சியாய். இன்றைக்கு இதைத்தான் கர்த்தர் இந்த பூலோகத்திலே அவருடைய பிள்ளைகளுக்கு தர விரும்புகிறார். இந்த மகிழ்ச்சி தான் ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு எதிர்புறமாக எல்லா குடும்பங்களிலும், தனி நபர்களிலும், உலகமெங்கிலும் சமாதானத்தை என்ன செய்வான்? எடுத்து போட்டு குழப்பங்களை உண்டு பண்ணி மனமகிழ்ச்சி இல்லாதபடி செய்து விடுகிறான். ஐயோ, எங்கு பார்த்தாலும் வேதனைகள், எங்கு பார்த்தாலும் கண்ணீர்கள், எங்கு பார்த்தாலும் அலறுதல்கள், எங்கு பார்த்தாலும் வியாதிகள், இப்படி எங்கு பார்த்தாலும் இழப்புகள். இவை எல்லாவற்றிலிருந்து தப்ப வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட நாம் இணைந்திருக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கிறார். எதிராய் வருகிற எல்லா சூழ்நிலைகளை மாற்றி, ஆபத்துகளை நீக்கி, எதிராய் எழும்புகிற மனிதீக யோசனைகளுக்கும், சத்துருவினுடைய தடைகளுக்கும், கொள்ளை நோய்களுக்கும், ஆபத்துகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து மகிழ்ச்சியை நமக்கு இடைகட்டுகிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சியினால் என்னை இடைகட்டுகிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதித்து கேளுங்க. மகிழ்ச்சியினால் என்னை இடைகட்டுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம் நமக்கு தெய்வீக மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமென். அல்ல 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 குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். அதை இன்னைக்கு கர்த்தர் தருவாராக. ஆமென். நம்முடைய இருதயத்தை அதை நிரப்புவாராக. ஆமென். நம்முடைய குடும்பங்களை அதை நிரப்புவதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவதாக. ஒருவேளை பிள்ளையுடைய பிள்ளைகள் நான் இன்னும் காணல, அதுக்கு நான் ஏன் ஜெபம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதற்காகவும் ஜெபிங்க. பிள்ளைகளுடைய பிள்ளைகளை தரும் பொழுது அவர்களுக்குள்ளும் இந்த மனமகிழ்ச்சி நிரம்பும். ஆமென். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அல்லேலூயா. இப்ப அடுத்த நேரம் கவலை வந்துடக்கூடாது. எப்படா சீக்கிரம் போறது, அடுத்த வேலையை பார்க்கணுமே, நாளைக்கு பிரச்சனை, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், வேலைகள் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியா நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளை சந்தித்து மகிழ்ச்சி குறைவிடாதபடி காத்துக் கொள்வார். நல்ல கரங்களை வைத்து எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காத்துக் கொள்வீராக. மகிழ்ச்சியினால் என்னை இடைகட்டுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, மகிழ்ச்சியினால் என்னை இடைகட்டுங்க ஆண்டவரே. மன மகிழ்ச்சி, அதில் விசேஷமா சொல்லுகிறது, மன மகிழ்ச்சினாலே நிரப்பும். இல்ல வாய்ப்பிலிருந்து கேளுங்க, ஆண்டவரே மன மகிழ்ச்சினாலே நிரப்புங்கப்பா. நான் எப்பொழுதும் உமக்குள்ளே சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே. சஞ்சலங்களை எடுத்து போடுங்கப்பா. சிறையிருப்புகளை மாற்றுங்க ஆண்டவரே. கசப்புகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. தயவு செய்து வாய்ப்பிலிருந்து சொல்லுங்க. பிரசையாருக்காக கேட்கல, நம் ஒவ்வொருவருக்காக ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற எல்லா வேதனைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. நான் வடிக்கிற கண்ணீரை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஓ, என் குடும்பத்திலே, எனக்குள்ளே, என்னை சுற்றில இருக்கிறவர்களுக்குள்ளே உம்முடைய சமாதான நதியை போல பாயட்டும். சொல்லுங்க, நதியை போல பாயட்டும். என்னுடைய வருமானங்களில் இருக்கிற சஞ்சலத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கடன் சுமையினால் வருகிற வேதனைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சா பயம் வருகிறது, எடுத்து போடுங்க ஆண்டவரே. சமாதான நதியை போல நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. சொல்லுங்க, நிரப்பட்டும் ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே. என்னை நிரப்புங்கப்பா. நீங்க போகிற இடமெல்லாம் ஆண்டவர் உங்களோடு வருவார். நீங்க அநேகருக்கு சமாதானத்தின் வாய்க்காலா இருக்க போறீங்க. அநேகருக்கு மகிழ்ச்சியை விதைக்க போறீங்க. அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. உங்களுடைய குடும்பம் ஆண்டுடைய ராஜ்யத்தின் சந்தோஷத்தினால் நிரப்பப்படும். சொல்வாங்கல்ல, குட்டி பரலோகமா அந்த குடும்பம் இருக்கும். அப்படியாய் கர்த்தர் இருக்க செய்வாராக. சமாதானத்தை பெருக பண்ணுவாராக. ஆமென்.
ஆமென். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய் இயேசுவின் நாமத்தினாலே, நோய்கள் மறைந்து போய் இயேசுவின் நாமத்தினாலே, எதிராக எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளும் மறைந்து போய் இயேசுவின் நாமத்தினாலே